ஒரு அறைகள் இருந்ததாம். சந்தோஷப்பட்டு மற்றவளை பார்க்கறதுக்கு அப்படின்னு பால்கனி இப்போ சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடம். சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடியதற்குன்னு ஒரு தனி இடம், படுத்து உறங்குவதற்கு என்று தனி இடம், சமையல் அறை, சாப்பாட்டு இதெல்லாம் தனித்தனியாக இருக்கக்கூடியது. ஆனால் வேண்டுமென்றே தசரதனை வெறுப்பேற்ற வேண்டும் என்றே கோபாக்னியா இருந்தாலாம். யாரு? அவருடைய மனைவி கைகேயி. கோபத்தின் உச்சத்தில் இருப்பவள் இந்த இடத்துலலாம் இல்லையா, கோபத்தை காட்டுவதற்குன்னு ஒரு தனி அறை இருந்ததான். அந்த அறையில் இருக்காளாம். அவள் எங்கே கைகேயி எங்கேன்னு தேடிட்டு போன உடனே தசரதன் அந்த அறையில் இருக்கான உடனே இங்கேயே அவனுக்கு ஆஃப் ஆகிடுது பாதி. தசரதனுக்கு ஐயோ அந்த இடத்துல போய் நம்ம சமாதானப்படுத்துறதுல பொறுன்னு ஆயிடுவோமே அப்படின்னு இங்கேயே பாதி ஆஃப் ஆகிடுது தசரதனுக்கு. அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கான் அந்த இடத்துக்கு. அந்த மாதிரி இவன் என்ன சொல்றா, கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்புக்கார். நம்ம நோன்பு நோக்கிறதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு, இது படுப்பதற்கு என்று ஒரு தனி இடம். நோன்பு நோக்கிற இடத்துல நம்ம உணவு உண்ணக்கூடாது, உணவு உண்ணுதல் என்பது தனி இடம், நோன்பு நோத்தல் என்ற தனி இடம். அந்த இடத்திலே பாவைக்களம் என்ற நோன்பை நோக்கக்கூடிய அந்த பாவைக்களத்திற்கு நாம் எல்லாரும் எழுந்து செல்ல வேண்டும் அப்படின்னு டயத்தை சொன்னோம் இல்லையா. இப்போ என்ன டைம் ஆச்சு? முதல்ல 2-3 பாசுரங்கள்ல நம்ம பார்த்தோம். ஆண்டாள் இந்த சின்ன சின்ன பறவைகள் ஒளியெடுப்பக்கூடிய சத்தத்திலே இந்த சந்தர்ப்பத்திலே கீச்சு கீச்சு என்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின